ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நல்ல பொங்கல் நல்ல வழியுது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உலக தமிழர்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நாங்கள் மஸ்கட்டில் பொங்கல் கொண்டாடுறோம். சிம்பிளாக வீட்டுக்குள்ளேயே தான் கொண்டாடுறோம். அது எப்படி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் விளாகாக போடுறேன், பாருங்கள். இங்கேயுமே வந்துட்டு நிறைய தமிழ் கடைகள்லாம் இருக்குது. நிறைய நம்மளுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா திங்ஸுமே இங்கேயுமே கிடைக்கும். மஞ்சக்கிழங்கு, அப்புறம் வந்து கரும்பு, பனங்கிழங்கு எல்லாமே கிடைக்கும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இங்கே முடியாது. அது கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் இது கஷ்டம். அதுக்கப்புறம் அதனால் நாங்கள் நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வைக்கிறோம். இங்கே நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பொங்கலுக்கு நான் வந்து 2 கப்பு ரைஸு, பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஈக்குவலாக போட்டால் பொங்கல் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொஞ்சம் போட்டால் அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ பொங்கல் பானையில் வந்துட்டு ஒலை வச்சுருக்கேன். ஒலை நல்லா கொதித்தவொடனே நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியும் பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சாம்பாருக்கு வந்துட்டு 1 கப்பு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்கிறேன் நான். சூப்பராக இருக்கும். அது வந்துட்டு சேர்த்துக்கலாம், ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் தண்ணி சேர்த்து ஒரு அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நான் மூடி வைக்கிறேன். இப்போது நான் வடை செய்ய போகிறேன், மசால் வடை செய்ய போகிறேன். மசால் வடைக்கு பட்டாணி பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இது வந்து பருப்பு போண்டா செய்ய போகிறேன். அதில் வந்து 1 கப்பு பட்டாணி பருப்பும் ஒரு 1/4 கப்பு உளுந்து பருப்பும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மசால் வடைக்கு நான் மாவு ஆட்டிக்கிறேன். இதில் உள்ள பருப்பு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிறேன். இது கடைசியாக போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் வத்தல் சேர்த்துக்கிறேன். இது கூட இது ஆட்டும் போதே நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 2 பூண்டு சேர்த்துக்கிறேன். கடைசியாக நான் வந்துட்டு எடுத்து வச்ச பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது மைய ஆட்டணும்னு அவசியம் இல்லை. இதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் போண்டாவுக்கு வந்துட்டு மாவு போடுறேன். இப்போ நல்லா ஒலை கொதிச்சிருச்சு. அந்த டைமில் நான் அரிசி போடுறேன். அரிசியும் பாசிப்பருப்பும் மிக்ஸ் பண்ணது போடுறேன். நான் இதிலிருந்தே பிரித்து தான் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செய்ய போகிறேன். அதனால் நான் கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பருப்பு இது மாதிரி பாதி வெந்திருக்கு, இன்னும் வேகணும். இந்த மாதிரி பாதி வெந்திருக்கு, நல்லா மலர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள், அன்னைக்கு வந்து செய்யக்கூடிய காய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கேரட்டு, சேனக்கிழங்கு அது கூட போட்டுக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காயெல்லாம் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். பருப்பு காய் ரெண்டும் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். பொங்கலோ பொங்கல், நல்ல பொங்கல் நல்ல வழியுது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சாம்பார் இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் இது சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம்.
இப்போ சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு இதெல்லாம் நல்லா காயோட நல்லா மசிஞ்சு வந்திருக்குங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ சாம்பாருக்கு தாளிக்கிறத நம்ம தாளித்து போட்டுடலாம். இப்போ நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். அது கூட கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நான் 1/2 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு அதை வந்து சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். கடைசியா சாம்பாரில் சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து சாம்பாரோட நல்லா சேர்கிற வரைக்கும் ஒரு கொதிக்க விடலாம். கொதிச்சுட்டு நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பார் கொஞ்சம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கூட கொஞ்சமே சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது சாம்பார் வந்துட்டு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைப்பில் செஞ்சால். இப்போது கடைசியாக சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சாம்பார் நல்ல மணக்க ரெடி ஆயிருக்கு. பொங்கலுக்கு பொங்கலை வந்து நான் 2 பாகமாக பிரித்து வச்சுருக்கேன். நல்லா குலைவாக வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது குக்கரில் செய்கிறத விட இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சால். இந்த இதையும் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 பாகமாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம். வெண்பொங்கல் தனியாக, சக்கரை பொங்கல் தனியாக செஞ்சிடலாம். இங்கே சக்கரை பொங்கலுக்கு நான் பாகு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ரைஸு, 1 கப்பு பருப்பு எடுத்து வந்துட்டு ஒரு 3/4 கிலோ வந்து வெள்ளத்தை வந்து பாகு எடுத்துருக்கேன். அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் பிரித்து வச்ச பொங்கலை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். பொங்கல் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கொலன்னு வேணும்னு இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே கூட எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். செமையாக இருக்கும் இந்த பொங்கல் வந்துட்டு. இப்போ பொங்கலுக்கு நான் வெண்பொங்கலுக்கு முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிக்கிறேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த தாளிப்பை வந்துட்டு வெண்பொங்கலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வெண்பொங்கல், செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வெண்பொங்கல். பட் இவ்வளோ நெய் வந்துட்டு நம்ம அக்கேஷ்னலாக செஞ்சுக்கலாம். இப்போது சக்கரை பொங்கலுக்கு நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறும்போது நான் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கிறேன். கிஸ்மிஸ் பழம் நிறையா சேர்த்துக்கிறேன். பாருங்கள் பொங்கல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது கூட சேர்த்துடலாம். கம நெய் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
இது கூட நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஆறுனா நல்லா கெட்டியாயிடும். இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான சக்கரை பொங்கல். நான் இப்போ பருப்பு வடைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை தாராளமாகவே சேர்த்துக்கலாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா இலை இருந்தால் கூட புதினா இலை சேர்த்துக்கலாம். நல்லா பெசரி விட்டுக்கலாம். கடைசியாக இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வடை தட்டிக்கலாம். அதுக்கு உள்ளங்கையில் வச்சுட்டு நான் இப்படி பண்ணுறேன். இதை நல்லா வேகணும், நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக விடலாம். பாருங்கள், சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. மசால் வடை ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது போண்டா செய்யலாம். போண்டாவுக்கு வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச மாவோட நான் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா உருண்டையாக போடலாம். இந்த போண்டா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த போண்டா தான் ரொம்ப பாப்புலர். கடலை மாவில் செய்கிற போண்டா வந்துட்டு அவ்வளோக்கா விரும்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. மதுரை சைடு ஃபுல்லாகவே இதுதான் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இந்த போண்டா கிடைக்கும். இந்த போண்டா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இதுவே தான் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. கடலை மாவு போண்டாவுக்கு பதிலாக இது தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. இந்த மாதிரி ரெட் கலரில் ஆன உடனே நல்லா செவந்து இருக்கும். இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும். அந்நேரம் எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்ட்டு நல்லா கிறிஸ்ப். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் வந்துட்டு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, வடை எல்லாம் காலையிலேயே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாமிக்கு படைச்சாச்சு. நாங்கள் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.